God bless you. God bless you. Praise the Lord. Shalom. Shalom, shalom, shalom. Thank you for joining us. Stick with me today. We'll be learning the most significant factor in our life. This has not been preached in Christianity mostly. I want this subject to be very clear in your mind so that you can conquer everything. This subject decides everything in your life. So I want you to stay with me. Listen to me carefully and put it into your practice. Do not just listen, put it in practice. That's all we need here. God bless you. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை எடுத்துக்கொள்வோம். நீதிமொழிகள் 23:7. Proverbs 23:7. நீதிமொழிகள் 23:7. வாசிக்க கேட்போம். Just one verse. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். மீண்டும் ஒரு முறை வாசிங்க. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். For as he thinks in his heart, so is he. பழைய டிரான்ஸ்லேஷன் பார்த்தீங்கன்னா as a man thinketh in his heart, so is he. அதுதான் வசனம். இன்றைய செய்தியின் தலைப்பு your thinking decides. உங்கள் சிந்தனை தீர்மானிக்கிறது. your thinking decides. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, உங்கள் சிந்தனை தீர்மானிக்கிறது. your thinking decides. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இதில் உள்ள ஆழங்களை நாங்கள் கற்றுக்கொள்ள, அதை சரியாக பயன்படுத்த நீர் உதவி செய்யும். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. ஷலோம். பக்கத்தில் பார்த்து விஷ் பண்ணுங்க. ஷலோம். சிரிச்ச முகத்தோட. எஸ், காட் பிளஸ் யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற சப்ஜெக்ட் நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஒரு காரியம். இப்போ ஒரு மனுஷன் உயிர் வாழ்றதுக்கு தேவையான காரியம், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் என்னங்க? ஆக்சிஜன். அது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கட் பண்ணால் நம்ம அன்கான்ஷியஸ் ஆயிடுவோம். நான் சொல்றது சரியா? அது மாதிரி எந்த அளவுக்கு ஆக்சிஜன் தேவையோ, ஒரு இந்த பாடி சர்வைவ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிக்கல் மேட்டர் தேவையோ, அந்த அளவுக்கு நம்ம இன்னைக்கு பேசுகிற சப்ஜெக்ட் ஸ்பிரிச்சுவலி அண்ட் மென்டலி இட் இஸ் நீடட். ஒரு மனுஷன் தன் வாழ்க்கையை தீர்மானிக்கிறதுக்கு இது மிக முக்கியமான ஒரு கருவி. ஆமேன். முதல்ல இருந்து நம்ம வருவோம். தேவன் மனுஷனை படைக்கிறாருங்க, மிக அழகா படைக்கிறார், எந்த குறையும் இல்லாமல் படைக்கிறார். படைச்சி ஒரு மாபெரும் திறனை மனுஷன்கிட்ட கொடுக்குறார். என்ன சொல்றாருன்னா, நல்லதும் வச்சிருக்கேன், கெட்டதும் வச்சிருக்கேன், ஆப்ஷன் 2 நான் உருவாக்கிட்டேன். முடிவெடுக்க வேண்டியது யார்? மனுஷங்க தான், நம்ம தான். இன்னைக்கு வாழ்க்கையில எல்லா சூழலும் பாருங்க, 2 ஆப்ஷன் கண்டிப்பா இருக்குங்க. ஒன்று இதுல இருந்து வெளியில வரலாம், இல்ல இதிலே மாட்டிக்கலாம். ஒன்று சுகமாயிடலாம், இல்ல இதிலே இருக்கலாம். 2 ஆப்ஷன் என்னைக்குமே இருந்துட்டே இருக்கும். எந்த ஆப்ஷன் வேணும்னு டிசைட் பண்ண வேண்டியது யாருடைய கடமை? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்க கடமை. நீங்க தான் தீர்மானிக்கணும். You are the deciding factor here. God has given us the great gift of deciding, decision making. இன்னைக்கு நமக்கு மாபெரும் ஒரு திறனை கொடுத்துருக்கார். நான் 2ஐயும் வச்சிருந்தேன்ப்பா, I'll give all the options. என்ன வேணாலும் வச்சிடுறேன். You decide. ஆமென். இன்னைக்கு நம்ம தீர்மானிக்கிறதுல தான் எல்லாமே பொருந்தி இருக்கு. இதை கிறிஸ்தவத்தில் முக்கியத்துவப்படுத்தி பேச மாட்டேன்றாங்க. எல்லாவற்றையும் அவர் கையில் ஒப்பு கொடுத்துருவோம், அவர் கையில் ஒப்பு, அவர் பேசுவார்னா அவர் எல்லாத்தையும் கொடுத்துட்டார். முடிவெடுக்க வேண்டியது நம்ம. ஆமேன். ஏங்க பாஸ்டர், அப்போ எது சித்தம் எது சித்தம் இல்லைன்னு எப்படி தெரியும்? இந்த உலகத்துல எது சித்தம் இல்லைன்னு நீங்க சொல்லுங்க பாப்போம். உங்க முன்னாடி வச்சிருக்க எல்லாமே அவருடைய சித்தம். மனுஷன் நல்லா வாழ்றது அவருடைய சித்தம், நீங்க நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது அவருடைய சித்தம், நல்ல மேன்மையான இடத்துல வர்றது அவருடைய சித்தம். இது எந்த வழியில வந்தா என்னங்க? நீங்க டிசைட் பண்ணணும். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. இன்னைக்கு என்னன்னா, ஒரு காலேஜ் டிகிரிக்கு கூட நீங்க போய் ஒரு தீர்க்கதரிசிட்ட நிக்கிறீங்க. என்னன்னு நீங்க பார்த்து சொன்னீங்கன்னா, ஏன்னா உங்களுக்கு எல்லாமே கரெக்டா பெர்ஃபெக்டா இருக்கணும், எந்த தப்பும் நடந்துடக்கூடாது. ஏங்க அப்படி? எவன் ஒருத்தன் விழுவுறானோ அவனுக்கு மட்டும்தான் எந்திரிக்கிறதுக்கான அந்த ஒரு வழி தெரியுங்க. ஆமாவா இல்லையா? நீங்க விழுவவே இல்லை அப்படின்னா, ஒரு நாள் விழுந்துட்டீங்க, உங்களால எந்திரிக்கவே முடியாம போயிரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நீங்க மனசை நல்லா தேத்திக்கோங்க. எல்லாருக்கும் இன்னைக்கு எந்த தப்பு, பர்ஃபெக்ட் லைஃப் will never give you happiness. perfect life is never perfect actually. அது நல்லா தெரிஞ்சுக்கோங்க.
ஒரு அடி விழுந்தாதான் அதுல இருந்து மீண்டு வர்றதுக்கு. அப்போ தேவன் யார், தேவனுடைய பலம் என்ன, நம்மளுடைய பலம் என்னன்னு நமக்கு தெரிய வரும். ஆமென். இன்னைக்கு சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் நம்ம போய் இது ஆண்டவருடைய சித்தம், எல்லாம் அவருடைய சித்தம். ஒத்துக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஏன்னா வேதத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, இந்த உலகத்துல நடக்கிற ஒவ்வொரு காரியமும் ஏற்கனவே பரலோகத்துல தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நான் சொல்லல, நான் சொல்றேன் சரியா? அப்புறம் எப்படிங்க உங்க வாழ்க்கையில நடக்கிறது தேவனுடைய சித்தம் இல்லாம போகும்? வழிகள் மாறலாம், இலக்கு மாறாது. நான் சொல்ல வருது புரியுதா? இன்னைக்கு ஏனோக்கனுக்கு தேவன் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காருன்னு வச்சுக்கோமே, உடனே ஆஸ்தி அந்தஸ்தும் கொண்டு ஒரு பெரிய இடத்துல வைப்பேன்னு சொல்லிட்டாருங்க. ஆனா நல்ல வேலையில் இருக்கும் போது அந்த வேலை இல்லாம போயிருது. நமக்கு உடனே கோவம் வந்துடும். சொன்னது ஒண்ணு, நடக்கிறது ஒண்ணு. ஏங்க, இலக்கு ஒண்ணு, கொண்டு போற பாதை விட வேறையா இருக்கலாம். ஆனா கொண்டு போய் சேர்க்க வேண்டிய நேரத்துல கரெக்டா சேர்த்துடுறாரு இல்லையா? ஆமாவா இல்லையா? இன்னைக்கு பல பேர் இங்க உட்காந்துருக்கீங்க இல்லையா? ஒரு உண்மையை நீங்க சொல்லுங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஜெபம் ஜெபிச்சீங்களோ, என்ன வாழ்க்கைக்காக ஜெபிச்சீங்களோ, அதை இன்னைக்கு நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. ஒத்துக்கிறவங்க நல்ல ஆமேன்னு சொல்லுங்க. அப்போ வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பார் இல்லையா? 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல உன்னை கொண்டு வந்து உட்கார பண்ணி, இன்னைக்கு உட்கார வச்சிருக்காரா இல்லையாங்க? எந்தெந்த இடத்துல தலை வெட்கப்பட்டதோ அங்கெல்லாம் உயர்த்திருக்காரா இல்லையா? இன்னைக்கு நிச்சயம் செஞ்சிருக்கார். இல்லை நம்மளால சொல்லவே முடியாது. அப்படின்ற சமயத்துல எல்லாம் தேவனுடைய சித்தமா இருக்கும் போது காட் கிவ் அஸ் தி ஆப்ஷன்ஸ். இந்தப்பா அனலும் வச்சிருக்கேன், குளிரும் வச்சிருக்கேன், எது வேணும்னு நீ முடிவு பண்ணிக்கோ. ரெண்டும் இல்லாம இருந்தாதான் என்ன பண்றாராம்? வாந்தி பண்ணி போடுவேன்னு வேதத்துல இருக்கு. இந்த வசனம் தெரியாதவங்க பழைய ஏற்பாட்டுல கொஞ்சம் எடுத்து பாருங்க. அனலும் இன்றி குளிரும் இன்றி இருப்பவனை நான் வாந்தி பண்ணி. he ignores the one who never decides. சில பேர்லாம் தேவன் பதில் சொன்னா காத்திருக்கேன், காத்திருப்பு காத்திருப்பு. என்ன காத்திருப்பு? என்ன தவறா போயிட போகுதுன்னு நான் சொல்றேன். டேக் த ராங் ரூட். ஏங்க, சரியான பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்க, ரொம்ப சந்தோஷங்க, நல்லபடியா போய் சேர்ந்துறீங்க. தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டீங்கன்னு வைங்க, அது மாதிரி ஒரு சுகம் வேற எதுவுமே கிடையாது. தவறான பாதைன்னா நான் சொல்ல வர்றது வந்து இந்த குடிக்கிறது அந்த மாதிரி நான் சொல்லல. ஒரு இலக்கை அடையிறதுக்கு நல்ல ரூட்டுக்கு பதிலாக மோசமான ரூட் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? தேவனுடைய கரம் கூடவே இருக்கும், தேவன் கூடவே நடப்பார், யுத்தம் பண்ணுவார். இது எல்லாமே இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையாங்க? எந்த பக்கம் இது இருக்கு? நல்ல பாதையிலையா மோசமான பாதை இல்லையா? மோசமான பாதையில தான். அப்புறம் ஏன் வருத்தப்படணும் இன்னைக்கு? ஸோ அந்த டிசைடிங் ஃபேக்டர், அதை தான் நான் சொல்ல வரேன். டிசைடிங் ஃபேக்டர் நீங்க. சரி பாஸ்டர், நீங்க சொல்றதெல்லாம் சரி. டிசைடிங் ஃபேக்டர்னா இப்போ இந்த டிசிஷன் மேக்கிங் எங்க நடக்குது? தீர்மானிப்பது, எதை தீர்மானிப்பது, எதை கொண்டு தீர்மானிப்பது அப்படின்றத நம்ம பேசணும். நம்ம கொஞ்ச நாளா வந்து வார்த்தை ரொம்ப முக்கியம்னு பேசிட்டு வரோங்க நம்ம சர்ச்சில். அதுதான் ரொம்ப முக்கியமா நான் சொல்லுவேன். நான் வார்த்தை கவனமா பேசணும். ஏன்? வார்த்தை மாம்சமாயிரும். நான் சொல்றது சரியா? இந்த முழு உலகமே எதனால உண்டாக்கப்பட்டது? வார்த்தையினால உண்டாக்கப்பட்டது. அராமிக் வார்த்தை, இந்த ஆபரா கடாபரான்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் சொல்லி ஊட்டுவோம் சாப்பாடு. என்னங்க, சொன்னதே கிடையாதா? கூட 2 வார்த்தை சொல்லுங்க. ஆபரா கடாபரா, மேல சொல்லுங்க. திறந்திரு சீசே. என்னமோ ஒண்ணுமே தெரியாது, நடிக்காதீங்க. உண்மையை சொல்லணும். ஆபரா கடாபரா, திறந்திரு சீசே தமிழ். இந்த ஆபரா கடாபரா என்னன்னு உட்காந்து படிச்சு பார்த்துருக்கீங்களா? அது வந்து ஒரு அராமிக் வார்த்தை. அதுக்கு என்னன்னா, நாம் பேசும்படியே ஆக கடவுதுன்றது தான் அதுக்கு அர்த்தம். வார்த்தை ரொம்ப முக்கியம். வார்த்தையை கவனிச்சு பேசணும். வார்த்தைக்கு உயிர் இருக்கு. நம்ம சொல்ற எல்லாமே நடக்கும் நம்ம பேசிக்கிட்டு வரோம் நம்ம சபையில. அதுதான் உண்மையும் கூட. ஏன்னா வாயிலிருந்து புறப்படுற வார்த்தை நம்மளால பார்க்க முடியல, ஆனா அதுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்கு. ஸோ எவ்ரிதிங் இஸ் எனர்ஜின்னும் போது இட் அஃபெக்ட்ஸ் எவ்ரிதிங் அரௌண்ட் யூ. அது எல்லாத்தையும் போய் வந்து சரிப்படுத்துது. அதனால வார்த்தையை கவனிச்சு பேசணும்னு சொல்லிட்டு வரேன். நம்ம ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கோங்க. வார்த்தை வரவதற்கு முன்பாக, வாயிலிருந்து புறப்படுவதற்கு முன்பாக எங்க உருவாகுதுன்றது என் கேள்வி. வேர் இஸ் த வேர்ட் பீயிங் ஃபார்ம்டு? வார்த்தை எங்கெங்க உருவாகுது? சிந்தை, மைண்ட். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிந்தை. வார்த்தை அங்குதான். எப்படின்னா, குழந்தை தாயின் வயிற்றில் உருவாகி வெளியே வருது இல்லையா?
அதுபோல பேச போகிற ஒவ்வொரு வார்த்தையும் முதலில் இங்கே உருவாகிறது, அப்புறம் இங்க வழியா வெளியில வருது. சொல்றது நான் சரியா? நான் சொல்றது சரியா? சரின்றவங்க ஆமேன்னு சொல்லுங்க. கரெக்ட். என்ன இன்னைக்கு பேசணும்னாலும் முதல்ல இங்க ஸ்ட்ரைக் ஆகுதா இல்லையாங்க? யாருக்கு ரெஸ்பாண்ட் பண்ணணும்னாலும் முதல்ல இங்க தோணுது என்ன பேச போறோம் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம பேசுறோம். சில நேரம் வேகமா யோசிச்சு பேசிடுறோம், சில நேரம் அன்கான்சியஸா ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கத பேசிடுறோம். ஆனா எதுவா இருந்தாலும் இங்க இருந்து தான் புறப்படுது. சரியா நான் சொல்றது? பைபிளோடைய ஆழங்களை அறிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா, வார்த்தை என்பது, வார்த்தைன்றதுக்கு சரியான மீனிங் வந்து முதல்ல சிந்தைன்னு தான் போட்டிருக்கு. மனம், சிந்தை, அங்கிருந்து தான் புறப்பட்டு எல்லாமே வருது. இப்போ இந்த வார்த்தையை டிசைட் பண்றதே இந்த சிந்தை தான். இந்த சிந்தை எவ்வாறு இருக்க வேண்டும்? ஏங்க, உலகத்திலே ஹையஸ்ட் ஐக்கியூ உள்ள ஒருத்தர் எழுதியிருக்காரு, சாலமன். சாலமன் உலகத்திலே ஞானியா இல்லையா? ஒத்துக்கிறவங்க ஆமேன்னு சொல்லுங்க. சாலமன் ஞானி. ஆமா. அவர் என்ன எழுதியிருக்காரு? ஒருவன் என்ன நினைக்கிறானோ அதுவாகவே மாறுகிறான். வாசிங்க நினைச்சிருக்க அந்த வசனத்தை. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படியே அவன் இருக்கிறான். இத மனசுல வச்சுக்கோங்க. அப்போ சிந்தை எந்த அளவுக்கு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. சிந்தை வந்து மிக முக்கியமான காரியம். ஏன்னு நான் சொல்றேன். மத்தேயு 5:27-28 வாசிங்க. Matthew 5:27-28 வாசிங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்பது பூர்வத்தாருக்கு உரைக்கப்பட்டது என்று கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். கேட்டுக்கோங்க. பூர்வ தாரத்தோடைய என்ன லா என்னன்னா, சட்டம் என்னன்னா, விபச்சாரம் செய்யாதிருக்க வேண்டும். ஓகேவா? இதை இயேசுநாதர் ரிமைண்ட் பண்றார். மேற்கொண்டு என்ன சொல்றார்? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்ததாயிற்று. கொஞ்சம் இங்க பாருங்க, இதை கொஞ்சம் விவரமா நம்ம பார்ப்போம். ஒரு ஸ்திரீய பார்வையிலிருந்து இச்சை புறப்படுதா, இச்சை மனம்ல இருந்து புறப்படுதா? நான் கேட்கறது புரியுதா? இச்சை கண்கள்ல இருந்து புறப்படுதா, இல்ல இச்சை சிந்தையிலிருந்து புறப்படுதா? சிந்தையிலிருந்து. ஏன்னா மேற்கொண்டு நீங்க வாசிங்கன்னா, தன்னுடைய சீஷர்கள் கை கழுவாம சாப்பிட்டுருவாங்க. அப்போ ஆண்டவரே இது தீட்டுன்னும் போது மனுஷனுக்குள்ள இருந்து வரதான் தீட்டு அப்படின்னு என்னென்ன தீட்டுன்னு குறிப்பிட்டிருப்பாரு. நீங்க வீட்டுல போய் பொறுமையா வாசிங்க. அதுல இச்சை, கோபம், அகங்காரம் இது எல்லாமே இருக்குங்க. மாம்சத்தோட இச்சை எல்லாமே அதுல இருக்கு. அப்போ ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கணும், இச்சை எதுல இருந்து புறப்படல? கண்ல இருந்து இல்ல. கண் வெறும் கருவி, பார்க்கறதுக்கு கருவி. பார்த்து முடிவு செய்யற இடம் என்ன? சிந்தை. நல்லா புரிஞ்சுக்கணும். சிந்தையிலிருந்து இச்சை புறப்பட. அப்ப இயேசுநாதர் என்ன சொல்றார்? ஒருவன் ஒரு ஸ்திரீயை பார்த்து இச்சையாக யோசித்தால் என்னவா? வாசிங்க பாப்போம். நினைச்சேக்கா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்ததாயிற்று. இருதயத்தில் விபச்சாரம் செய்வதாயிற்று. கன்ஃபார்ம் போட்டாரு. பார்த்து சிந்தையில நினைச்சாலே ஆயிடுச்சுன்னு போட்டார். இப்போ இந்த ஃபார்முலா எல்லாத்துக்கும் அப்ளை ஆகும், இதுக்கு மட்டும் கிடையாது. சரியா நான் சொல்றது? என்ன பாஸ்டர் சொல்றீங்கன்னா, ஆப்போசிட் சைட்ல போட்டு பாருங்க. ஆப்போசிட் சைட்ல இப்போ ஒருத்தன் பார்த்து ஒரு ஸ்திரீயை தவறா நினைச்சா அவன் இச்சை செய்ததா ஆயிட்டு. அதே மனுஷன் தான் உடம்புல ஒரு வியாதி இருக்கும் போது தான் சிந்தையில தான் சுகமானது போல நினைச்சா நடக்குமா? நடக்காதாங்க? ஃபார்முலா அப்ளைஸ் பர்ஃபெக்ட்லி. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஒரு கடன் பிரச்சனையில இருக்கீங்க. ஒரு மனிதன் தான் சிந்தையை பார்த்து நான் இதுல இருந்து விடுபட்டு விட்டேன் அப்படின்னு நினைச்சா அவன் நடக்குமா? நடக்காதாங்க? நிச்சயம் நடக்கும். வேதம் அதை தானே சொல்லுது. நாட் ஒன்லி a formula for sexual immortality, அதுக்கு மட்டுமே இது கிடையாது. this applies for everything. இங்க இந்த வசனத்துல நீங்க கவனிக்க வேண்டிய காரியம் அதுதான். இங்க பார்வையோ செயலோ அதெல்லாம் வார்த்தையோ போடல. எது முக்கியத்துவப்படுத்தி இருக்கு? சிந்தை. சிந்தை. அததான் நீதிமொழிகள்ல அப்போவே பழைய ஏற்பாட்டிலேயே யார் எழுதியிருக்கா? சாலமன் எழுதியிருக்காரு. என்ன எழுதியிருக்காரு? வாசிங்க நினைச்சிருக்கா. அவன் இருதயத்தின் நினைவு எப்படியோ, இருதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். அப்படியே அவன் இருக்கிறான். அப்போ இதுல இருந்து என்ன நான் சொல்ல வரேன்னா, இன்னைக்கு வரைக்கும் இல்ல வரப்போற காலத்துல என்ன நடந்தாலும்
You are the sole responsible for everything that is happening in your life. You are completely responsible for everything happening in your life. உங்க வாழ்க்கையில என்ன நடந்தாலும் அதை யாரு செஞ்சாங்க, யார் இதை இவங்க பண்ணிட்டாங்க, இவங்கனால நான் மோசம் போயிட்டேன் நீங்க இனி பேசக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு முடிவும் நீங்க எடுக்கிற முடியும். நீங்க என்ன சிந்திக்கிறீங்களோ அதுதாங்க உங்க வாழ்க்கையில நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு ஆதாரம் தான் மத்தேயு 5:26, 27 வாசிங்க. அதற்கு தொடர்ச்சியான உண்மையான கருத்தை வந்து சாலமோன்ட்ட வாசிக்கிறீங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரிய வருது? உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு நீங்க தான் பொறுப்பு. அப்போ பாஸ்டர் நான் கஷ்டப்படுறேனே அது என்னாலதான்? ஆமா, 100%. 100%. 100%. ஒன்று சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, சும்மா. இன்னைக்கு இப்போ சர்ச்சு ஏறி வந்தீங்க இல்லையா, மணல் பை போட்டிருந்தாங்க, ஏறினீங்களா இல்லையா? ஏறும் போதே எத்தனை பேர் விழுந்துருவானு யோசிச்சிங்க? ஜென்யூனா கை தூக்கணும். பொய் சொன்னீங்கன்னா ஆண்டவர் பாப்பாரு. ஆட்சிலாம் யோசிக்கவே இல்லையா, மான்கால் மாதிரி தாண்டி வந்திருக்காங்க. யார்கிட்ட நீங்க பொய் சொல்றீங்க? எல்லாருக்கும் ஒரு பதட்டம் இருந்ததா இல்லையா? ஒருவேளை விழுந்துட்டா யோசிங்களா இல்லையாங்க? இப்ப ஆண்டவர் உங்களை சொன்னாரா, நீ சபைக்கு போவாய், மணல் பை போட்டிருக்கும், ஒருவேளை நீ விழுந்து விடுவாய் ஜாக்கிரதைன்னு சொன்னாராங்க? சொன்னாரா? அப்ப இதை யார் யோசிச்சது? நீங்க தான் யோசிச்சீங்க. நீங்க யோசிச்சுக்கிட்டே ஏறினா அது நடக்குமா நடக்காதா? ஒருவன் ஒரு ஸ்திரீயை பார்த்து இச்சையா யோசிச்சா அது இச்சையா ஆயிருமா, விபச்சாரம் பண்ணது ஆயிருமா. நீங்க மணல் பையில ஏறும் போதே நான் விழுந்துருவனோன்னு யோசிச்சுக்கிட்டே ஏறினா நீங்க விழுவீங்களா மாட்டீங்களா? விழுந்துருவீங்க. விழுந்ததுக்கு அப்புறம் நீங்க ஏன் பழிய தேவன் மேல போடுறீங்கன்றதா இப்ப என் கேள்வி. விழுந்துருவோமான்னு யோசிச்சது நீங்க, சட்டத்தின்படி விழுந்ததும் நீங்க, அப்புறம் எப்படி நீங்க தேவனை என்ன புடமிட்டு பாக்குறீரோ அப்படின்னு கோச்சுக்கிறீங்க? நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு புரியுதா? சப்ஜெக்ட் புரியுதாங்க உங்களுக்கு? இன்னைக்கு அமிக்கி குலுக்கி சரிந்து விழும்படிக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன் தேவன் சொல்லிட்டார். நல்லா கவனிக்கணும். சொல்லிட்டார். சொன்னதை அப்படியே நம்பி அதன்படி நடக்க ஆரம்பிச்சா அது நடக்குமா நடக்காதா? நடக்கும். நம்ம ஆனா என்ன செய்யறோம்? கரண்ட் பில்லு கட்டவே முடியல, இதுல ஆஸ்தியும் அந்தஸ்தும் நிரம்பி வழிதான் அப்படின்னா என்ன நடக்கும்? நீங்க என்ன நினைச்சீங்க? உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னு நினைச்சீங்க, உங்கள்கிட்ட குறைவா இருக்குன்னு நினைச்சீங்க. அப்போ உங்க வீட்டுல என்ன நிறைஞ்சிருக்கும்? ஆஸ்தி அந்தஸ்து இல்ல, குறைவு தான் நிறைஞ்சிருக்கும். அப்போ குறைவிலேயே இருப்பீங்க. நீங்க எல்லாத்தையும் முடிவு செஞ்சு நீங்க ஒரு வழியில போயிட்டு தேவனை பார்த்து ஏன் நான் கேட்டது இன்னும் நடக்கல, ஏன் நான் கேட்டது இன்னும் நடக்கலன்னா தேவன் சொல்லுவாரு, ரெண்டுத்தையும் முன்னாடி வச்சுட்டேன், வாக்கு தத்தத்தையும் கொடுத்துட்டேன், அதன்படி நடக்க வேண்டியது யார் பொறுப்பு? இன்னைக்கு கிறிஸ்தவத்துல இந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை வந்து எடுத்துக்கிறதுன்றது இருக்க மாட்டேங்குதுங்க. அது ரொம்ப மாபெரும் தப்பு. அதாவது வசனத்தை படிச்சுட்டு தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். இந்த வசனம் எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? மனப்பாடமா தெரியும்? நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. ஆமேன். இதுக்கு அர்த்தம் என்ன? அர்த்தம் என்னன்னு கேட்டேன். உங்களுக்கு வர பிரச்சனை எல்லாவற்றையும் தேவன் பார்த்து கொள்வார், நீங்க எதுவும் செய்ய வேண்டாம், இதுதானே அர்த்தம். உடனே அப்படியே நம்பி உலகமே ஓடட்டும், நான் உட்காந்து இப்படி வேடிக்கை பார்க்கறேன் அப்படின்னா அது எப்படி பொருந்தும் சொல்லுங்க? வர கஷ்டத்துல அந்த கஷ்டத்தை டேக்கிள் பண்றது தேவன். ஆனா அந்த வழியில நடக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்பா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு ஏன் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்க மாட்டேன்றீங்க? எதை எடுத்தால் தேவன் பார்த்துக்குவார், தேவன் பார்த்துக்குவார், தேவன் பார்த்துக்குவார்னா தேவன் நிச்சயம் பார்த்துக்குவார். உங்களுக்குள்ள இருந்து அந்த பிரச்சனையை ஜெயிக்கிறதுக்கான தைரியத்தை தருவார். ஆனா அங்க நடக்கணுமா இல்லையா? கப்பலை மூழ்காம பார்த்துக்குவார். கப்பல்ல இருந்து இறங்கணுமா இறங்க வேண்டாமான்றது உங்க பொறுப்பு தானே? பொறுப்பா இல்லையா? தான் சீஷர்கள் கடல் நடுல மாட்டிக்கிட்டாங்க. இயேசுநாதர் விடியற் பொழுதுல நடந்து வரார். என்ன சொன்னார்? சொல்ல அனுப்பும் போதே என்ன சொல்லி அனுப்புனார்? போங்க நீங்க அக்கறைக்கு போயிருங்கன்ட்டார். நடுல வரார். நினைச்சிருந்தா அந்த கப்பல் கவுந்து இருக்கலாம், தேவன் காப்பாத்தி இருக்கலாம். கப்பல்ல இருந்து இறங்குனது யாரு? என்னங்க மறந்துட்டீங்களாங்க பைபிளையே? பதில் சொல்லுங்க.
பேதுரு இறங்குனாரு. பேதுருவை உள்ள மூழ்கும் போது காப்பாத்தி கப்பல்ல ஏத்திட்டு என்ன கேட்டாரு? என்னங்க கேட்டாரு? நல்லா இருக்கியாப்பா, காலையில என்ன இட்லி வடை சாப்பிட்டியா நான் கேட்டாரு? வயாத வாசிச்சவங்க தானே, டக்குன்னு பதில் சொல்லுங்க. அற்ப விசுவாசி என்னாரு? எதுக்கு அற்ப விசுவாசி என்னாரு? படகுல உட்கார்ந்து இருந்த 11 பேரை கேட்கல. ஏங்க விசுவாசமா இறங்குனது பேதுரு தானே, அப்ப அவர் 11 பேரை பார்த்துல கேட்டிருக்கணும், அற்ப விசுவாசிகளா பாத்தீங்களா, விசுவாசம்னா இவன்ட்டு இருந்து கத்துங்க. அவர் அதை செய்யல. அவர் 11 பேரையும் கேட்காம இறங்கின விசுவாசமான பேதுருவை பத்தி என்ன கேட்டாரு? அதுக்கான அர்த்தம் என்ன? 11 பேர் விசுவாசமா இந்த கப்பலை மூழ்கடிக்க மாட்டேன்னு என்னை நம்பி உக்காந்துருக்கான், நீ மட்டும்தான் இது விழுந்துருமோன்னு சொல்லி இறங்கி வந்திருக்கேன்னு கேட்டாரா இல்லையா? கேட்டிருக்காரு. இன்னைக்கு கப்பலை மூழ்கடிக்காம தேவன் யுத்தம் பண்ணுவார். கப்பல்ல உட்கார்ந்து இருக்கணுமா இறங்கணுமான்றது உங்க முடிவு, யோர் ரெஸ்பான்சிபிலிட்டி. இன்னைக்கு அந்த இடத்துல தான் நம்ம தவறிடுறோம் சிந்தையில. அதனாலதான் புதிய ஏற்பாட்டில் சரிப்பா இந்த சிந்தை சிந்தை சிந்தைன்றீங்களே, சிந்தை தீட்டுப்பட்டிருக்கு பாஸ்டர். உலகத்தினால சோகம் இருக்கு, துக்கம் இருக்கு, எதையாவது ஒன்று யோசிச்சிடுறோன்னு வைங்களேன். என்ன செஞ்சா இந்த சிந்தையை சரிப்படுத்தலாம், எப்படி சிந்திக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பிலிப்பியர் 4:8 உங்களுக்கான பதில் இருக்கு. வாசிங்க. பிலிப்பியர் 4:8 உங்களுக்கான பதில் இருக்கு. பவுல் எழுதியிருக்கார். பிலிப்பியர் 4:8. கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, உண்மை, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம், நீதி உள்ளவைகள் எவைகளோ, நீதி, கற்புள்ளவைகள் எவைகளோ, கற்பு, அன்புள்ளவைகள் எவைகளோ, அன்பு, நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி, புண்ணியம் எதுவோ, புண்ணியம், புகழ் எதுவோ, புகழ், அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். 8 கேட்டகரி அங்க போட்டிருக்குங்க. ஆமாவா இல்லையா? 8 கேட்டகரி போட்டிருக்கு. ஆண்டவர் சொல்றார், யோசிச்சா இந்த 8 விஷயத்துல மட்டும் யோசிங்க, வேற எதையும் யோசிக்காதீங்க. நம்ம இந்த 8 மட்டும் தான் யோசிக்கவே மாட்டோம். ஆமென். அதுல ஒரு பெருமை வேற. நம்ம பிரைஸ் லார்ட், சோதரம் சிஸ்டர், சோதரம். இந்த 8 மட்டும் எங்களுக்கு வரவே வராது. சோதரம் சுட்டு போட்டாலும் இந்த 8 காரியம் வராது. நீதி, புண்ணியம், புகழ், நற்கீர்த்தி, இதெல்லாம் யோசிக்கவே மாட்டோம். கொஞ்சம் நீங்க பைபிளை வச்சு இப்ப கீழே வச்சுட்டு நீங்க கொஞ்சம் பாருங்க. இந்த ஒரு வாரம் லாஸ்ட் 1 வீக், சரி லாஸ்ட் 1 வீக் விடுங்க, நேத்து ஒரு நாள், நேத்து என்ன நாளுங்க? சாட்டர்டே, சனிக்கிழமை வீட்டில் இருந்திருப்பீங்க முக்காவாசி, ஓகேவா? இந்த 8 கேட்டகரியில எத்தனை கேட்டகரியில யோசிச்சிங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். நேத்து ஃபுல்லும் இந்த 8 கேட்டகரி இருக்குங்க. இந்த 8 கேட்டகரி அடிப்படையில் நான் யோசிச்சேன் பாஸ்டர் அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. பாருங்க, நீங்களே பாருங்க, பயிற்சி பாருங்க, உங்களே நீங்க பாருங்க, செக் பண்ணிக்கோங்க, டெஸ்ட் யுவர் செல்ஃப். நேத்து ஒரு நாளைக்கு நான் அக்கௌண்ட் கேட்டா நீங்க என்ன சொல்றீங்க? இந்த 8 கேட்டகரியில நம்ம யோசிக்கல. 8 கேட்டகரியும் தாண்டி சோகம், துக்கம், அழுகை, கோபம், எரிச்சல், இதை தானே யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். நேத்து நானும் கோபப்பட்டேன் ஒரு விஷயத்துக்காக. 8 கேட்டகரியை தாண்டி இதை தான் யோசிக்கிறோம். அப்ப யோசிக்கிறதா நம்மளா மாறுவோம் பைபிள் படி, சாலமன் படி. அதுக்கப்புறம் எப்படிங்க தேவனை நம்ம குறை சொல்ல முடியும்? இன்னைக்கு உங்க வாழ்க்கை சரியாகணும், தீர்வாகணும், எல்லாமே நேரான பாதையில வரணும்னா யார் சரியா யோசிக்கணும்? தேவன் கிடையாது, நம்ம, நான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்கள் சிந்தை. நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அப்பவாது உரைக்கட்டும். நீங்க ரெஸ்பான்சிபிலிட்டி முறைச்சு சொல்லுங்க, ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணுங்க கண்டிப்பா. நம்ம தமிழ்ல ஒரு இது இருக்கு, எண்ணம் போல் வாழ்க்கை. கேள்விப்பட்டதே இல்லையா? அதாவது இவங்கெல்லாம் எங்க மக்களே பார்த்துக்கோங்க, எங்க சபையில வானத்துல இருந்து இறங்கி எந்த தீட்டும் படாம அப்படியே இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் அப்படியே வானத்துக்கு போயிடுவாங்க. எண்ணம் போல் வாழ்க்கை கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? இந்த வசனத்தை யாரையாவது நக்கல் பண்றதுக்கு பேசுவோம், சர்க்காசமா பேசுவோம். இதோட ஆழம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த எண்ணம் போல் வாழ்க்கைன்றது
நம்மலாம் இன்னைக்கு வந்து யாரையாவது கிண்டல் பண்ண அவன் ஏதாவது தவறு பண்ணிட்டான்னு வைங்களேன், உடனே என்ன போல் வாழ்க்கை அப்படின்னு கிண்டல் பண்ணி சிரிப்போமே தவிர அதில் உள்ள ஆழம் உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. இன்னைக்கு நீங்க கஷ்டப்படுறீங்களே, அதுவும் எண்ணம் போல் வாழ்க்கை கீழே வரும். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எண்ணம் இன்னைக்கு சரியா இருக்கணுங்க. அதனாலதான் 8 கேட்டகரி போட்டு உங்க கையில கொடுத்திருக்காரு. 8 கேட்டகரிஸ். என்னென்ன கேட்டகரி வாசிங்க நான்சி அக்கா? கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ? கொஞ்சம் ஒண்ணா போவோம். இங்க பாருங்க, உண்மை எதுங்க? உண்மை நீங்க சுகமா இருக்கணும்ன்றது உண்மை, மான்கால்கள் போல் இருக்கணும்ன்றது உண்மை, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், எதுவும் உங்களை ஜெயிக்க முடியாதுன்றது உண்மை. இதெல்லாம் உண்மையா இல்லையா? கர்த்தர் என்னைக்கும் உங்களை கைவிட மாட்டார்ன்றது உண்மை. இதெல்லாம் உண்மை. ரெண்டாவது, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ? ஒழுக்கம், பரிசுத்தம், அதை பற்றி போடப்பட்டிருக்கிறது. ஓகே. நீதி உள்ளவைகள் எவைகளோ? நீதி, எது சரியோ எது தர்மமோ அது மட்டுமே செய்யணும். ஓகே. கற்புள்ளவைகள் எவைகளோ? கற்புள்ள, மீண்டும் ஒரு முறை கற்புள்ளவைகள். அன்புள்ளவைகள் எவைகளோ? அன்பு. 1 கொரிந்தியர் 13 எடுத்து வாசிக்கணும் வீட்டுக்கு போய். அன்பு, அன்புனா என்னன்னு போட்டிருக்கு மேற்கொண்டு. நற்கீர்த்தி உள்ளவைகள் எவைகளோ? நற்கீர்த்தி. ஓகே. புண்ணியம் எதுவோ? புண்ணியம், பிறருக்கு உதவி செய்வதே புண்ணியமாகும். அது ஓகே. புகழ் எதுவோ? புகழ் எதுவோ அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எப்பவும் சிந்தை எது மேல இருக்கணும்? இந்த 8 கேட்டகரிக்குள்ள அடங்கி இருக்கணும். இதுக்குள்ள அடங்கி இருந்தா இதுல வரலாற்று படைச்சிருக்காங்க இல்லையா, அதை போல் உங்கள் வாழ்க்கை அமைந்து விடும். ஆமென். சரி, இப்படி ஒரு கேள்வி கேட்போம். பாஸ்டர், நான் 8 கேட்டகரிக்குள்ள யோசிச்சும் பிரச்சனை இருக்கு வாழ்க்கையில, ஏன் தேவன் டெஸ்ட் பண்ண வர மாட்டாருங்க? இன்னைக்கு சாதா ஒரு ஸ்கூல் படிப்புக்கு என்ன செய்யறோம்? நம்ம டெஸ்ட் வைக்கிறாங்க அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு போறதுக்கு. தேவன் அப்போ டெஸ்ட் வைப்பார். அந்த பிரச்சனையிலையும் 8 கேட்டகரி மட்டும்தான் யோசிக்கிறீங்களான்னு பார்ப்பார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? தாவீதை இதுல எடுத்துக்கோங்க. கோலியாத்தை போய் அடிக்க போய் நிக்கிறாருங்க. நான் இவனை அடிச்சிருவேங்க, நீங்க கவலையப்படாதீங்க, இவனை இன்னைக்கு நான் வீழ்த்திடுவேன். அது மாபெரும் ஒரு டெஸ்டா இல்லையா? அவனுக்கு முன்னாடி நிக்கிறது சாதா ஒரு ஆள் கிடையாது, அசுரன், வெறி கொண்டு நின்றுகிட்டு இருக்கான். ஆனா அந்த சூழல்ல அவன் 8 கேட்டகரிக்குள்ள யோசிச்சாரா இல்லையாங்க? 8 கேட்டகரிக்குள்ள யோசிச்சாரா இல்லையா? எது உண்மையோ? உண்மை என்ன? என் பட்சத்தில் தேவன் இருக்கும் வரை என்னை எதிர்த்து நிற்பவன், அது உண்மை. புகழ் என்ன? இவனை வீழ்த்தினால் தேவனுடைய நாமம் மகிமைப்படும், அது புகழ். இந்த 8 கேட்டகரிக்குள்ளேயும் யோசிச்சதுனால தான் இன்னைக்கு நம்ம தாவீதை பத்தி பேசிட்டு இருக்கோமா இல்லையா? ரைட், ஓகே. இது ஒரு சப்ஜெக்ட். சரி, புதிய ஏற்பாட்டுக்கு வருவோம். எவீரு மக இறந்துட்டாங்க. டாக்டர் கன்ஃபார்ம் பண்ணி பல்ஸ் எல்லாம் செக் பண்ணி இறந்து போயிட்டான், செய்தி வந்துருச்சு. இயேசுநாதர் என்ன சொன்னார்? என்னங்க சொன்னார்? அவர் சாகவில்லை, அவள் நித்திரையாய் இருக்கிறார் சொன்னாரா இல்லையா? இப்போ இந்த இது எங்க நடந்தது? இயேசுநாதர் வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாக தான் சிந்தையில என்ன முடிவு பண்ணிட்டார்? இறந்தே போனாலும் புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ, அந்த 8 கேட்டகரிக்குள்ள யோசிச்சு சொல்றார், அவள் நித்திரையாய் இருக்கிறாள். அதே மைண்ட் செட்டோட போறார். மைண்ட் செட் என்ன சொன்னாரோ, தான் சிந்தையில அவ உறங்கி கொண்டுதான் இருக்கான்னு பார்த்த இயேசுநாதருக்கு நேர்ல போன உடனே அவ உறங்கிட்டு தான் இருக்கான்னு தட்டி எழுப்பினோடனே எந்திரிச்சாளா இல்லையாங்க? எப்படி நடந்துச்சு இது? ஏன்னா தான் சிந்தையில பிக்ஸ் பண்ணிட்டார். 8 கேட்டகரிக்குள்ள யோசிச்சிட்டார், இதுதான் நடக்க போகுது. தேவனுக்கு கோடான கோடி நன்றின்ட்டு போய் தட்டி எழுப்பினோடனே அந்த மகள் எந்திரிச்சாளா இல்லையா? ஆமாவா இல்லையாங்க? இன்னைக்கு நம்ம பண்ற தப்பு அதுதாங்க. நம்ம இன்னைக்கு இங்கே தப்பு பண்ணிடுறோம். இன்னைக்கு நான்சி ரீல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதான் நிறைய பேர் உலகத்தில் பேர் புகழ் வாங்குறனோ இல்லையோ, தேவன் நேரில் என்னை பார்த்து உண்மையான தமிழில், இங்கிலீஷில் வந்து ட்ரூ சர்வெண்ட் வெல்டன். இது தமிழில் எப்படின்னா, என் அன்பு மகனே அப்படின்னு தட்டி கொடுக்கறதா பரலோகத்தில் இது நடக்கணும் அப்படின்னு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது தேவன் என்னை வந்து இப்படி பார்க்கணும் அப்படின்னு. சரி, அது நான் சரி, ஓகே, ரொம்ப சந்தோஷம். நான் என்ன கேட்குறேன், தேவன் உங்களுக்கு தீர்மானிக்கின்ற சக்தியை கொடுத்துருக்கார். நீங்கள் உங்களை எப்படி பார்க்குறீங்கன்றதான் இப்போ என் கேள்வி. உங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க?
இப்போ லிஸ்ட் எடுத்தா வரும் பாருங்க. மாஸ்டர் நான் ஒரு உருப்படாதவனா, ஒரு விளங்காதவனா, ஒரு அப்படியானா இப்படியா, நான் அதுவானா இதுவா. நீங்களே உங்களை விளங்காதவன்னு பார்த்தா என்ன நடக்கும்? விளங்காதவனா மாறிடுவீங்க. சரியானு சொல்றது? நீங்களே உங்களை தோல்வியாளரா பார்த்தா என்னவாயிரும்? தோல்வியாளரா மாறிடுவீங்க. நீங்களே உங்களுக்கு 50 வயசுலேயே வயசாயிட்டுன்னு நினைச்சீங்கன்னா என்னவாகும்? அதுக்கப்புறம் எப்படிங்க நீங்க தேவன்கிட்ட போய் கேள்வி கேட்குறீங்க? சொன்ன வசனம் ஒண்ணு நடக்கிறது நீங்க சரியா நினைக்கணுமே. அங்க தோத்துட்டோமே நம்ம. இன்னைக்கு ஒன்றும் இல்லைங்க, உலகத்தை பார்த்து அதை அப்படியே உள்வாங்கி ஒருவேளை நமக்கு நடந்துருமானா? யாருங்க சொன்னா உங்களுக்கு? பக்கத்து வீட்டில் சுகரில் ஒரு அம்மா இறந்துருப்பாங்க, ஆமாவா இல்லையா? அந்த வாரமே நம்ம அம்மா போய் டெஸ்ட் பண்ணிடுமா இல்லையா, சுகர் இருக்கா இல்லையான்னு தெரியல. ஏன் ஏன்? ஏன்னா உள்ளுக்குள்ள பாதிப்பு. ஒருவேளை அது மாதிரி நடந்துருமோ அப்படின்னீங்கன்னா மேல இருந்து தேவன் என்ன சொல்லுவார்? ஆம் என்றும் வாங்க அப்படின்றவார். கரெக்டான சொல்றது? இங்க சரியா இருக்கணுமா இல்லையா? அந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. ஒருவன் ஒரு ஸ்திரீயை பார்த்து இச்சித்தால் அவன் விபச்சாரம் செய்ததற்கு சரியாகும். ஒரு சிந்தையில நடக்கிற அப்போ இதுவும் அப்ளை ஆகும். இன்னைக்கு நம்ம சுத்தி நடக்கிற காரியங்களும் மற்றவங்க சொல்ற காரியங்களையும் கேட்டுட்டு உங்களை நீங்க வேல்யூ பண்ணி வச்சிருக்கீங்க. அது தப்பு. வேதமும் சொல்லிருச்சு, மனுஷர்கள் பார்ப்பது போல் தேவன் பார்ப்பதில்லை. மனுஷன் வெளி தோற்றத்தை பார்க்கின்றான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கர்த்தரோ இருதயத்தை பார்க்கின்றார், உங்கள் இருதயத்தை பார்க்கின்றார். அப்போ நீங்க உங்களை நீங்க என்னவா நினைச்சு வைக்கிறீங்க? இன்னையில இருந்து அந்த நினைப்பை மாத்திக்கோங்க. நெகட்டிவா ஐ எம் ஷுர் 100% ஷுர் உங்களுக்கு அட்லீஸ்ட் 90% அது உங்களை பத்தி நெகட்டிவான தாட்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஐ எம் ஷுர் 100% ஷுர். உங்களையே நீங்க மோசமா நினைச்சு வச்சிருக்கீங்கன்றதுல எந்த மாற்றமும் கிடையாது. இன்னைக்கு அதை உடைச்சு தூக்கி போட்டுருங்க. ஏன்னா இஃப் யூ கண்டினியூ தட், அதையே தொடர்ந்து யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அதுவாவே மாறிடுவீங்க. 23:7 நீதிமொழிகளின்படி என்ன நினைக்கிறீர்களோ அதன்படியே மாறிவிடுவீர்கள். உங்க சிந்தனை தான் தீர்மானிக்கும் நாளைக்கு என்னவா இருக்கணும், நாளானைக்கு என்னவா இருக்கணும்னு. சொல்றது புரியுதா உங்களுக்கு? ஏங்க இன்னைக்கு இயேசுநாதர் ஒரு வார்த்தை சொன்னார், நாளை குறித்து கவலைப்பட வேண்டாம், அதற்கான பிரச்சனைகள் அதற்கு உண்டு. ஆனா அதற்கான தீர்வு யார்கிட்ட இருக்கு? உங்க சிந்தையில இருக்கா இல்லையா? இன்னைக்கு நீங்க இந்த ஒரு வாரத்தை இன்னைக்கே யோசிச்சிருப்பீங்க. கரெக்டா நான் சொல்றது? வரப்போற வாரத்தை இன்னைக்கே யோசிச்சிருப்பீங்க. போய் ஓட்டு போடணும், ஓட்டு போட்டு வர வரலையே கடி வாங்கிடுவோம், பிளான் பண்ணியிருப்பீங்களா இல்லையா? இப்போ நாளைக்கு என்ன குழம்பு வைக்கணுன்றது முதற்கொண்டு ஷெட்யூல் பண்ணியிருப்பீங்க. ஆண்கள் எங்கேயாவது வெளியே போகிற வேலை. இப்போ இந்த நாளைக்கு ஒரு வாரத்தையும் சோகமாக தான் ஷெட்யூல் பண்ணியிருப்பீங்க. நான் தைரியமாக சொல்லுவேன், நான் இந்த வாரம் பில்லு கட்டணும், யார்கிட்ட போய் என்னத்தை கேட்டு இங்கே போய் அங்கே போய் அங்கே போய் இங்கே அப்படின்னு யோசிச்சிங்கன்னு வைங்க, அதன்படியே அந்த வாரம் அமையும். ஆனால் விசுவாசமா தேவனுக்குள்ள இந்த வாரம் எல்லாம் நன்மையாக தான் நடக்கும், எல்லாம் தீர்வாதான் நடக்கும், என் பிரச்சனைக்கெல்லாம் இந்த வாரம் தீர்வு கிடைச்சிருங்க அப்படின்ட்டு நடந்தீங்கன்னா அது நடக்குமா நடக்காதா? 100%. ஏன்னா விசுவாசம்னா என்னன்னு போடப்பட்டிருக்கு. எபிரேயர் 11:1 வாசிங்க. எபிரேயர் 11:1 எவிடன்ஸ் ஆஃப் தி அன்சீன் இருக்கு. வாசிங்க வாசிங்க, சிறப்பான வசனம் வாசிங்க. எபிரேயர். எஸ், விசுவாசமானது நம்பப்படுகிறவளின் உறுதியும். நம்ம இப்போ ஒரு கேள்வி இருக்கும், ஏன் பாஸ்டர் நடக்க போற வாரத்தை முன்னாடியே யோசிக்க சொல்றீங்களே, நம்ம என்ன லூசா பாஸ்டர்? அதுதாங்க விசுவாசம். எங்க நடந்ததை வச்சுட்டு பேசுறது ஃபேக்ட்ஸ். நடந்ததையும் தாண்டி இதை தாண்டி தேவன் ஒரு அற்புதம் செய்வார்ன்றது விசுவாசம். நல்லா புரிஞ்சுக்கணும் அதை. நீங்க every time know that faith is more important than facts. ஃபேக்டை விட
ஃபெய்த் தாங்க முக்கியம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஃபேக்டை விட ஃபெய்த் தான் முக்கியம். ஃபெய்த் தான் முக்கியம். ஃபேக்ட்ஸ் இன்னைக்கு என்ன சொல்லுது? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது? உங்க கணக்கெடுக்குப்படி என்ன சொல்லுது அப்படின்னா, உங்க வாழ்க்கை சாதாரணமா கடைசி வரைக்கும் இப்படியே இருந்துருவீங்க, எதுலையும் ஜெயிக்க மாட்டீங்க, கடைசி வரைக்கும் கொஞ்சம் பணத்துக்காக சண்டை போட்டு கடைசியில வியாதி வந்து மறிச்சு போய். இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் ஃபேக்ட்ஸும் சொல்றது. விசுவாசம் என்ன சொல்லுது? உடைந்த இடத்திலேயே உங்கள் வீட்டை கட்டி எந்த இடத்தில் தலை குனிந்தீர்களோ அவ்விடத்திலேயே தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார் என்பது விசுவாசம் கூறுகிறது. That's the major difference between a fact and a faith. எப்படிங்க அப்புறம் நம்ம ஃபேக்ட்ஸை நம்ப முடியும்? உலகம் இன்னைக்கு மோசமான உலகம். அப்போ நெகட்டிவா தான் ஃபேக்ட்ஸ் இருக்கும். அதை நம்பணும்னு அவசியம் கிடையாது. சொல்லுங்க, நீங்க இன்னைக்கு டாக்டர்கிட்ட போங்க, 1000 சொல்லுவாங்க உங்க உடலை பத்தி. ரிப்போர்ட் வாங்கிக்கோங்க. டாக்டரை குறை சொல்லலைன்னா அவர் இருக்கிறத தானே சொல்றாரு, இல்லாததே சொல்றாரு. இல்லாத சொன்னா அதை ஆண்டவர் பார்த்துக்கிட்டோம். என்ன எனக்கு என்ன இல்லாததை சொன்னா அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். நீங்க கோவப்பட்டு கண்டுபிடிச்சி சிபிஐ ரைடுலாம் போக வேண்டாம். அவரை சபிச்சு அவர் குடும்பத்தை நாசம் பண்ணி அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேலை. விதைக்கிறவர் அதற்கான விதையை இருக்கட்டும். நம்ம வேலையை நம்ம வேலை நம்ம போய் செக் பண்றோம். இன்னைக்கு போய் செக் பண்ணுங்க, சுகர் ஜாஸ்தி இருக்கு, லோ பிபியா இருக்கு, அதுவா இருக்கு, இதுவா இருக்குன்னு அவர் இருக்கிறத சொல்லுவார். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துருங்கோ. புரியுதா நான் சொல்றது? வீட்டுக்கு வந்துருங்கோ. பைபிள் என்ன சொல்லுது? ரிப்போர்ட் லோ பிபி சொல்லுது. பைபிள் என்ன சொல்லுது? அவருடைய தலைமுறையினால் நீ சுக்கமா இருக்கன்னு சொல்லுது. ஆமாவா இல்லையா? புஷ்டியும் பசுமையுமா இருப்பாயின்னு சொல்லுது. ஆமாவா இல்லையா? அப்ப எதை நம்பலாம்? எந்த ரிப்போர்ட்டை நீங்க நம்புறீங்க? டாக்டர் கொடுத்ததையா இல்ல தேவன் கொடுத்ததையா? தேவன் கொடுத்தத. அப்போ நம்புனா என்ன நடக்குதா? இப்போ நம்ம வாயால மட்டும் சொல்லக்கூடாது, நாங்க தேவன் கொடுத்ததை நம்புறோம் அப்படி சொல்லிட்டு ரிப்போர்ட்ல போட்ட வார்த்தையை கூகுள்ல அடிச்சு பார்க்க கூடாது. அது இன்னும் ஒரு 4 வியாதியை சேர்த்து ஏத்தி விடும். புரியுதா உங்களுக்கு? லோ பிபி. வாட் இஸ் லோ பிபி? வில் ஐ டை இன் லோ பிபி? லோ பிபினால் நான் இறந்து விடுவேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆமாம் இறந்து விடுவாய் அப்படின்னு தான் வரும். பார்த்துருக்கீங்களா? சில நேரம் பாசிட்டிவா வரும். எப்படின்னா, இல்ல லோ பிபிக்கு இறக்க மாட்டாய், ஆனா இப்படியே தொடர்ந்தா இறந்துருவாய். கரெக்டா நான் சொல்றது? எத்தனை பேர் கூகுள்ல செக் பண்ணிருக்கீங்க? இன்னைக்கு தேவனை கேட்கிறோமோ இல்லையோ கூகுளை கேட்டுறோம். செய்யட்டுமா வேண்டாமா? எம்பிஏ படிச்சா என்ன ஆகும்? இப்போ இந்த வீட்டை வாங்கினா என்ன ஆகும்? இஎம்ஐ மாசம் இவ்வளவு கட்டினா என்ன ஆகும்? எல்லாம் கூகுள்கிட்ட கேட்குறீங்களே, தேவன்கிட்ட கேட்டீங்களா? நீங்க கூகுள்கிட்ட கேட்டீங்கன்னா என்ன சொல்லும்? நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு, ஆனால் பிரச்சனை இல்லை, மாட்டிக்குவ, உன் தகுதிக்கு இவ்வளோதான் முடியும், நீ இன்னும் ஒரு 4 வருஷம் தான் உயிரோட இருப்ப. ஏன் ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஆட்சிக்கு சொன்னிச்சே கண்ணே இல்லாமல் போயிடும், அவ்வளோதான், இனி எப்போத்தான் வாழ்க்கை புதுசா கண்ணு தெரியாம ஒரு ஓரமாக உட்கார வேண்டியதான் சொல்லும். வேதம் என்ன சொல்லுது? மான்கால்கள் போலாக்கி கழுக்கு சமான திரும்ப வாழ்வை உனக்கு தருகின்றேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை தரேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? உங்களுக்கான யுத்தம் எல்லாத்தையும் போரிடுறேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? உங்களை ஏற்ற வேளையில உங்களுக்கான இலக்கில் கொண்டு போய் சேர்ப்பேன்னு சொல்லியிருக்காரா இல்லையா? அப்போ நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க எதை நம்பணும் எதை நம்ப கூடாதுன்னு. 2 ரிப்போர்ட் இப்போ உங்க கையில இருக்குங்க. நீங்க தான் முடிவெடுத்து தீர்மானிச்சு அதன்படி நடக்க ஆரம்பிக்கணும். ஆமென். வழி தெரியாம இருக்கும், அதுதான் விசுவாசம். வழியே இருக்காது, ஆனா தேவன் சொன்னதை நம்ப ஆரம்பிச்சிட்டீங்க, என்ன வேணாலும் பிரச்சனையா இருக்கட்டும்பா, தேவன் எனக்கான காரியத்தை வாய்க்க செய்வார் நம்புனீங்கன்னா ஒவ்வொரு படியா தேவன் உருவாக்கி உங்களை கொண்டு போய் சேர்ப்பார். அல்லேலூயா, ஆமென். சோ இன்னையிலிருந்து யாரையும் எதுக்கும் திட்டாதீங்க. டோன்ட் கர்ஸ் எனிபடி. யாரையும் திட்டாதீங்க. ஏன்னா யார் காரணம் உங்க வாழ்க்கையில நடக்கிறதுக்கு? நம்ம தான் காரணம். நல்ல மனசை தட்டி நம்ம தான். உங்களையும் நீங்கள் அடிச்சுக்கோங்க. இத்தனை நாள் உங்களையும் நீங்கள் இது பண்ணிக்கிட்டீங்கல்ல, அடிச்சு நான் தான் காரணம், இனி ஒருங்கா இருப்பேன், இனி கரெக்டாக இருப்பேன். இனி சிந்தை எப்படி இருக்கணும்?
8 கேட்டகரிக்குள்ள மட்டும்தான் அடங்கியிருக்கணும். மற்ற எதையும் யோசிக்க கூடாது. அப்படி யோசிச்சிங்கன்னா உங்களையும் நீங்கள் கொட்டிக்கோங்க. அப்போவாது கொஞ்சம் தெளிஞ்சிருவீங்க அதிலிருந்து. இல்லை கிள்ளிருங்க, அப்படிலாம் யோசிக்கக்கூடாது அப்படின்னு உங்களையும் நீங்கள் திட்டுங்க. புரியுதாங்க? நாளைக்கு அடுத்த சண்டே பாருங்க, பேண்டேஜு ஐடெக்ஸு எல்லாரும் போட்டுட்டு வர மாதிரி ஆயிரும். ஏன்னா அவ்வளவும் அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு செத்துரும், நாளைக்கு செத்துரும், இன்னும் 2 வருஷத்துல செத்துரும், அப்படி பண்ணிட தீர்காயுசா இருப்போம். ஆமேன். அதையும் மீறி தேவன் உங்களை ஒரு இதுக்குள்ள கொண்டு போனார்னா அப்பையும் 8 கேட்டகரிக்குள்ள புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, நற்கீர்த்தி எதுவோ அதையே சிந்தித்து கொண்டு இருங்கள். ஏற்ற வேளையில் தேவன் உங்கள் தலையை உயர்த்துவார். அல்லேலூயா. அவ பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, 8 கேட்டகரிக்குள்ள மட்டும் யோசிங்க சிஸ்டர். 8 கேட்டகரிக்குள்ள யோசிங்க, ஜெயிச்சுறீங்க நீங்கன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. சிந்தை முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னையிலிருந்து எது சரியா இருக்கணும்? ரொம்ப சரியா இருக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். அல்லேலூயா. வாழ்க்கையில் இப்போ ரொம்ப கடினமான சூழல் கடந்து போறீங்கன்னு வைங்க, இங்க சரி பண்ணுங்க, மற்றதெல்லாம் தானா சரியா போயிடும். ஆமேன். இந்த இடத்துல உடல்ல சுகம் இல்லையா, சுகம் ஆயிட்டேன், நான் 100% ஹீல் ஆயிட்டேன் அப்படி நீங்க ஃபிக்ஸ் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க சரியா ஆகிடுவீங்க. ஆமேன். the formula applies for everything. நீங்க ஃபார்முலாவை சரியா பயன்படுத்துங்க. அல்லேலூயா. கைகளை வைங்க, நாம் ஜெபிப்போம். தலைகளை தாழ்த்துங்க. ஜீவனில் அன்பின் தேவனே, நீ தந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகின்றோம். இனி எங்கள் சிந்தனைகளை சரியான காரியங்களுக்குள் செலுத்தி வாழ்க்கையில் நேர்த்தியான காரியங்களை நாங்கள் அடைய நீர் உதவி செய்யும். கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கின்றேன். நீ பொறுப்பெடுத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென். God bless you. God bless you. Your thinking is very important. Be very careful. God bless you. Shalom.